ஹலோ அச்சுவஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே 32 ஆஃப் மிஷன் ஆஃப்செட் 11. என்னைக்கான கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் அப்ரோச்சிங் எ கிளைண்ட் டியூரிங் எ பீரியட் ஆஃப் கிரேட் ஓவர் ஆக்டிவிட்டி, இட் இஸ் எசென்ஷியல் டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின் தான். என்ன சொல்றாங்கன்னா, கிரேட் ஓவர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது மீன்ஸ் பேஷண்ட் அந்த எக்ஸாஸ்டா இருக்கும் போது எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல யூஸ் எ ஃப்ரம் வார்ம் கன்சிஸ்டன்ட் அப்ரோச், anticipate and physically control the client hyperactivity, allow the client to choose the activity in which to participate, let the client know the staff will not tolerate destructive behavior. கிரேட் ஓவர் ஆக்டிவிட்டினா அதான், அதாவது பேஷண்ட் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க, அந்த மாதிரி டைம்ல ஹவ் யூ அப்ரோச் த பேஷண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுல கரெக்ட் ஆன்சர் இது யூஸ் அ ஃப்ரெண்ட் வார்ம் கன்சிஸ்டன்ட் அப்ரோச் தான். அவங்க கிட்ட என்ன செய்யணும், கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஒன்னு தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் விச் எமோஷனல் கான்ஃபிளிக்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் மோட்டார், சென்சரி ஆர் சொமாட்டிக் டிசபிலிட்டி இஸ் ஐடென்டிஃபைட் அஸ். அதாவது இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன நடக்குதா டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல, எமோஷனல் பிசிக்கல் சிம்டம்ஸா மாத்துறாங்க அப்படின்றாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு, டிசோசியேஷன், காம்பன்சேஷன், சைக்கோசோமேட்டிக் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் கன்வர்ஷன். ஸோ டிசோசியேஷன் தெரியும், அந்த விஷயத்தை விட்டு போறது டிசோசியேஷன் சொல்லுவாங்க. காம்பன்சேஷன் அதை ஓவர் கம் பண்ணி அதோட டபுளா பண்றது காம்பன்சேஷன் யூஸ்வலா சொல்லுவோம். அப்ப சைக்கோசோமேட்டிக்கா கன்வர்ஷனா, இதுதான் நம்ம முடிவு பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகே, ஸோ சைக்கோசோமேட்டிக்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிசிக்கல் இல்னஸ் அந்த மென்டல் டிசீஸோட சேர்த்து இருந்தாதான் அது சைக்கோசோமேட்டிக் சொல்லுவோம். அதுவும் கிடையாது. அப்ப மீதி இருக்கிறது ஆன்சர் கன்வர்ஷன். வாட் இஸ் கன்வர்ஷன்? தான் பேஷண்ட்டுக்கு இருக்கிற இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸை அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிசிக்கல் சிம்டம்ஸை எக்ஸ்பிரஸ். யூஸ்வலா நான் எங்க பசங்களுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எக்ஸாம் ஃபீவரை சொல்லுவேன். ஓகே, எக்ஸாம் ஃபீவர்னா எக்ஸாம் அப்போ மட்டும் ஃபீவர் வரும். ஏன் எக்ஸாம் அப்போ மட்டும் ஃபீவர் வருது? இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் கான்ஃபிளிக்ட். அவங்களுக்கு அதை அவங்க என்ன செய்யறாங்க, பிசிக்கல் சிம்டம்ஸா காட்டுறாங்க. அதனாலதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், false sensory perception in the absence of real external stimulus is called. ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் படிச்சிருந்தோம். illusionனா என்ன, false sensory perception in the presence of external stimulus illusion. delusionனா என்ன, false fixed belief, அது delusion. then depersonalization என்ன, they forget about themselves, அது depersonalization. மீதி இருக்கிறத ஆன்சர் hallucination. what is hallucination? false sensory perception in the absence of stimulus. illusionக்கு hallucinationக்கு டிஃபரன்ஸே ஸ்டிமுலஸ் தான். ஸ்டிமுலஸ் இருந்து தப்பா வந்துச்சுன்னா அது illusion, ஸ்டிமுலஸே இல்லாம வந்துச்சுன்னா அது பேரு hallucination. next, a 19-year-old female is admitted to the emergency department after being found unconscious. Her BP 82/50 கொடுத்திருக்காங்க. she is the 5.4 tall and weight 35.8 kg. She appears malnourished, dehydrated. After regaining consciousness, she reports that she had trouble eating lately and can't remember what she ate in the last 24 hours. She also states that she had irregular menstrual period for the past 1 year. She is convinced she is fat and refuses food. Nurse suspect this is a case of. இவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, இதுல கீ வேர்டு சொல்லவா, ஒரு லைன் முடிஞ்சிச்சு, irregular periods. ஏன் இது ஈட்டிங் டிசார்டர்? ஈட்டிங் டிசார்டர் ரெண்டு தான், ஒன்னு புலிமியா நர்வஸா, இன்னொன்னு அனாரெக்சியா நர்வஸா. ரெண்டாவது சொல்லியிருக்காங்க பாருங்களேன், 35 kg இருக்காங்க, ஆனா என்ன, she is feels that she is fat. இது ரெண்டாவது கீவேர்ட்.
ஓகே, ரெண்டாவது மூணாவது, அதாவது ஃபர்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்டு, irregular menstrual period. அமெனோரியா எங்க இருக்கும் உங்களுக்கு? அனோரெக்சியா நர்வோசால தான். புலிமியா நர்வோசால அது கண்டிப்பா தெரியும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, அனோரெக்சியா நர்வோசா. நெக்ஸ்ட், the nerves demonstrate active listening by. ஸோ இந்த தெராபட்டிக் கம்யூனிகேஷன் டெக்னிக்ல ஒரு டெக்னிக் வந்து ஆக்டிவ் லிசனிங் சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவ் லிசனிங்னா என்ன அப்படின்னா, ஆப்ஷன் என்னென்ன இருக்கு? அக்ரீங் வித் த கிளைண்ட், ரிப்பீட்டிங் எவ்ரி திங் த கிளைண்ட் சேஸ் டு கிளாரிஃபை, அசியூமிங் a relaxed posture and leaning towards the client, smiling and nodding continuously throughout the interview. Okay. So இதுல ஆக்டிவ் லிசனிங், there is something called சோலர்னு ஒன்று சொல்லுவாங்க. SOLER. S stands for sit and facing the client. O stands for open posture. L stands for lean forward. Lean forward or lean towards the patient. SOL முடிஞ்சா E stands for eye contact. And R stands for relaxed posture. இதான் சோலர்னு சொல்லுவாங்க. சோலர்னா என்ன? ஆக்டிவ் லிசனிங்கோட டெக்னிக் பேர் தான் சோலர். இது எல்லாம் அமைஞ்சது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கு. எது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். மற்றபடி மற்ற எதுவுமே வந்து கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Which of the following is not a feature of HELLP syndrome? What is HELLP? H stands for hemolysis. Hemolysis எங்க இருக்கு? Hemolytic, sorry. H stands for hemolysis. Hemolytic anemia இருக்கு. அப்புறம் EL, elevated liver enzymes இங்க இருக்கு, இதோ இருக்கு. And LP, low platelet count, thrombocytopenia. அப்ப என்னது? ஈஸ்னோஃபிலியா. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈஸ்னோஃபிலியா தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A primary gravida at 37 weeks reports to the labor room with central placenta previa with heavy bleeding per vaginal. FHS was normal at the time of examination. The best management option for her is. என்ன சொல்றாங்க? 37 weeks placenta previa with heavy bleeding. ஆனா FHS வந்து நார்மலா தான் இருக்கு. என்ன செய்வீங்க? எக்ஸ்பெக்டன்ட் மேனேஜ்மெண்ட், சிசேரியன் செக்ஷன், இண்டக்ஷன், வெஜினல் டெலிவரி, இண்டக்ஷன் அண்ட் இது ரெண்டும் பண்ணக்கூடாது தெரியும். இண்டக்ஷன் அண்ட் வெஜினல் டெலிவரி பண்ணக்கூடாது, ஃபோர்செப்ஸ் டெலிவரி பண்ணக்கூடாது. மீதி என்ன இருக்கு? எக்ஸ்பெக்டட் மேனேஜ்மெண்டா சிசேரியன் செக்ஷனா பார்த்தா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் வில் பி சிசேரியன் செக்ஷன் தான். அப்ப இதுல முக்கியமான வேர்டு இதுதான், சென்ட்ரல். யூஸ்வலா பிளசண்டா ப்ரீவியால நம்ம 4 கேட்டகரைசேஷன் பண்ணுவோம். அதுல சென்ட்ரல் கேட்டகரைசேஷன் வந்து மேஜர் டைப் ஆஃப் பிளசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான மேனேஜ்மெண்ட் என்ன? சிசேரியன் செக்ஷன் தான். ஸோ இன்னைக்கான அசைன்மெண்ட் அதுதான் உங்களுக்கு. இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 அப்படின்னு சொல்லிட்டு பிளசண்டா ப்ரீவியா 4 பிரிப்போம். அது 4 என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். The first consideration in the treatment of placental abruption is. Abruptia placenta என்ன? Premature separation of placenta. Placenta முன்னாடியே செப்பரேட் ஆகி வந்துச்சுன்னா அதான் நம்ம abruptia placentaன்னு சொல்லுவோம். abruptia placentaல மேனேஜ்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் immediate delivery, administration of fibrinogen, amniocentesis to establish diagnosis, prompt restoration of effective circulation with IV fluid. ஸோ பிளசண்டா டிட்டாச் ஆயிடுச்சுன்னா இம்மீடியட் டெலிவரி பண்ணணும்னா, ஆனால் இது சம் வாட் ஓகே மாதிரி இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபைப்ரோஜன் தேவையே இல்லை, ஆம்னியோசென்டோசிஸும் தேவையே இல்லை. ஃபோர்த், ப்ராம்ப்ட் ரிஸ்டோரேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் சர்க்குலேஷன் வித் ஐவி ஃப்ளூயிட் இதுவும் உண்டு. அப்போ இம்மீடியட் டெலிவரியா ப்ராம்ப்ட் ரிஸ்டோரேஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெமரேஜை ஓவர் கம் பண்றது தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ரீஸ்டோரேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் ஐவி ஃப்ளூயிட் தான். இம்மீடியட் டெலிவரி எப்ப மைட் பி அப்ரப்ஷன் பிளசண்டால சைல்டு இறந்துருக்கலாம், நீங்க டெலிவரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஹெமரேஜ் மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதனாலதான் இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே,
Next. A case of 35 weeks pregnancy with polyhydramnios and marked respiratory distress is best managed by. பாலிஹைட்ராமினாஸ் வித் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸோட இருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல ஐவி ஃப்ளூசமைட் கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. ஃப்ளூசமைட் இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் பிரெக்னன்சி. சலைன் இன்ஃபியூஷன் தேவையில்லை. ஏன் ஆல்ரெடி அவங்க என்ன இருக்கு, பாலிஹைட்ராமினாஸ் அம்னியாட்டிக் ஃப்ளூட் அதிகமா இருக்கு. இன்னும் நீங்க சலைன் இன்ஃபியூஷன் பண்ணா இன்னும் மோசமா தான் போகும். ஆம்னியோசென்டசிஸ் ஏஆர்எம். ஆர்டிஃபிஷியல் ரப்சர் ஆஃப் மெம்பரைன் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க எல்லா வேர்டுமே முக்கியம் பாருங்க. 35 வீக்ஸ் 35 வீக்ஸ்ல நீங்க ஏஆர்எம் பண்றது வேஸ்ட். வேஸ்ட் இன் த சென்ஸ் சைல்டுக்கு அந்த லங் மெச்சூரிட்டி வந்திருக்காங்க. இதே டேர்மா இருந்தா நீங்க ஏஆர்எம் வேணா பண்ணலாம். அப்ப மீதி இருக்கிறத ஆன்சர் வாட் இஸ் த ரிமைனிங் ஆம்னியோசென்டசிஸ். வாட் இஸ் ஆம்னியோசென்டசிஸ்? ரிமூவிங் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் தான். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ரிமூவல் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ரீசனிங்ல இருந்து ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆப்ஷன்ல என்ன இருக்கு? 6, 9, 15, 21, 24, 28, 30 இருக்கு. 6 plus 3 9, 9 plus 6 15, 15 plus 6 21, 21 plus 3 24, 24 plus 4 28, 30. இந்த பிளஸ்ல எதுவும் வரல. ஆனா இந்த பார்க்கும் போது எனக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் வருது. 3 டேபிள் சொல்லி பாருங்களேன். 3 2s are 6, 3 3s are 9, 3 5s are 15, 3 7s are 21, 3 8s are 24, 3 10s are 30. இப்போ எது சம்பந்தமே இல்லாம இருக்கு? 28 தான் சம்பந்தம் இல்லாம இருக்கு. இப்போ கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்? 28 தான். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.